வணக்கம். வெல்கம் டூ பணியும் வைப்பம். இந்த வீடியோல ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடா எம்டிஎஸ் 2023ல எந்த மாரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இந்த வீடியோ கன்டினியூஸ் பார்ட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆர்ட் பர்சனாலிட்டில பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துருந்தோம். இந்த இதுல பார்ட் 3 பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா, அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, உஸ்தாத் அலாவுதீன் கான், எ ஃபேமஸ் இந்தியன் மியூசிஷியன் இஸ் அசோசியேட்டட் வித் டேஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த கொஸ்டின் 8th மே 2023 மார்னிங் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன் இதை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, நீங்க அதர் சேனலை கம்பேர் பண்ணி பாருங்களேன். யாருமே வந்து டேட் வந்து மென்ஷனே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ரேண்டமா ஸ்டாட்டிக் ஜிகே எம்டிஎஸ்ல கேட்டான்னு சொல்லுவாங்க. அது 2023 கொஸ்டினா இருக்கலாம், இல்ல 2020 கொஸ்டின் கூட இருக்கலாம். யாருமே இந்த அளவுக்கு ப்ராப்பரா வந்து பண்ண மாட்டாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க ஒரு எம்டிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, லாஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா 2023ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். 2022ல கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எஸ்எஸ்சி எவ்ரி இயர் வந்துன்னா இந்த கான்செப்ட் ஆர் குவாலிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அது உங்களுக்கு கரெக்டா தெரியும்னு சொல்லி தான் நான் டேட்டுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, உஸ்தாத் அலி கான். இவர் எங்க படிப்போம் அப்படின்னா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடா நம்மளோட ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து நான் கிளாஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அது கம்ப்ளீட் பண்ணோன்னே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நிறைய வந்து மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க. அதுல சரோத் பிளேயர் ரிலேட்டடா இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருத்தர் தான் உஸ்தாத் அலி கான். இல்ல அடிஷனலா தெரிஞ்சுக்கிற வேண்டியது, ஹி ஆல்சோ ஃபவுண்டர் ஆஃப் வந்து மைகர் கரானா. கரானா மீன்ஸ் ஒண்ணும் கிடையாது. ஒரு கதக் டான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கதக் டான்ஸ்ல நிறைய டைப் ஆர் வந்து மெத்தட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல ஒன் டைப் ஆஃப் மெத்தட வந்து இவர் வந்து உருவாக்கி இருக்காரு. ஹி வாஸ் அ குரு ஆஃப் வந்து பண்டிட் ரவிசங்கர். பண்டிட் ரவிசங்கர் வந்து என்னன்னா ஃபேமஸ் சித்தார் பிளேயர்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஹி ஆல்சோ யூஸ் டு பிளே செனை, சரோட், சித்தார் அண்ட் வந்து பன்சூரி. யார் அப்படின்னா உஸ்தாத் அலி கான். இவர் ஆன அவார்ட்ஸ் பார்த்தோன்னா பத்ம விபூஷன் 1974 வாங்கியிருக்காரு. பத்ம பூஷன் 1958, சங்கீத் நாடக அகாடமியோட ஃபெல்லோஷிப்பே 1954 வாங்கியிருக்காரு. இது ரிலேட்டடா எல்லாத்தையுமே நம்ம வந்து இதே மாதிரிதான் ஸ்டாட்டிக் ஜிகேயோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கவர் பண்ணுவோம். ஸோ அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு என்டையர் ஒவ்வொரு மியூசிக்கல் பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் கவர் பண்ணுவோம். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா, நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது அவங்க யாரு அதை மட்டும் தான் பார்க்கணும். இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? உஸ்தாத் அலி கான் ஃபேமஸான வந்து சரோத் பிளேயர். அதனால ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். சஸ்வதி சென் இஸ் a proud recipient of Sangeet Natak Academy Award for 2004 and 5. She is recognized for which dance form இருக்குல்ல? இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து ஒரு லேர்னிங் இருக்கு. அதாவது நீங்க அப்கமிங் எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா எப்படி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து யூட்டிலைஸ் பண்றதுன்னு ஒரு டவுட் இருக்கலாம். அது எப்படின்னு பாருங்களேன். இந்த இடத்துல சஸ்வதி சென் சொல்றாங்க, இவங்க சங்கீத் நாடக் அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்களா? அப்ப என்னன்னா சங்கீத் நாடக் அகாடமி ரிலேட்டா எம்டிஎஸ்ல கொஸ்டின் கேட்கறாங்க. சங்கீத் ரிலேட்டடா நம்ம என்ன பண்ணணும்? லேர்ன் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் லேர்னிங். அடுத்து என்ன? சி இஸ் ரெகனைஸ்ட் ஃபார் விச் டான்ஸ் ஃபார்ம். அப்ப டான்ஸ் ஃபார்ம் வரும்போது என்ன? கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து எக்ஸ்போனன்ட் யாராவது ஃபேமஸா இருந்தாலும் அவங்க ரிலேட்டடா சங்கீத் நாடக அகாடமி கேட்கறாங்க. எப்படி கனெக்ட் பண்ணலாம்? சங்கீத் நாடக அகாடமி வாங்கின கிளாசிக்கல் டான்சர் யார் யாரு? அது எல்லாத்தையும் எடுத்து லிஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அப்கமிங் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் யார் வருவாங்கன்னா கதக் டான்சர். ஏன்னா கதக்ல ரொம்ப ஃபேமஸானவங்க வந்து சஸ்வதி சென். இவங்க இந்தியன் கிளாசிக்கல் டான்சர் ஆஃப் கதக். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டும், இவங்களோட குரு யாரும் சொல்லுவாங்க, பிர்ஜு மகாராஜ். இவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வந்துன்னா ஆர்ட் பர்சனாலிட்டி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இதுலயே கவர் பண்ணிடும். நீங்க பார்க்கலன்னா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தெரிஞ்சுக்கிற வேண்டியது, சஸ்வதி சென் ரிலேட்டட் டு வந்து கதக் டான்ஸ். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? இதா வரும். ரைட்டா? அகன் டெல்லிங் தன் நிறைய ஆர்ட் பர்சனாலிட்டி எதுல இருந்து கேட்கறாங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கேட்கணும். மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு. இதுல நம்ம நல்லாவே லேர்ன் பண்ணிடலாம். அப்கமிங் என்ன கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். Who among the following was the first musicians ever to be awarded பாரத ரத்னா? இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஸ்டாட்டிக்கான கான்செப்ட். அதாவது நீங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னாவே ஒரு 30 டாபிக்ஸ் இருக்கும். இந்த 30 டாபிக்ஸ்ல இது ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணுவோம் ஆர்ட் அண்ட் பர்சனாலிட்டி. எல்லாமே வந்து கிளாஸஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு. நான் கம்ப்ளீட் பண்ணனே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? எம்.எஸ். சுப்புலட்சுமி. நிறைய பேத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் பிரீஃபா என்னதான் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தலாம். இவங்க கர்நாடிக் சிங்கர். எங்கன்னா மதுரையில பிறந்தவங்க. அடுத்து பார்த்தோம்னா 2016ல யுனைடெட் நேஷன் வந்து இவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட், அதாவது அவார்டு மாதிரி வந்து கொடுப்பாங்க. டுவர்ட்ஸ் எதுக்காகனா மியூசிக் ரிலீஸ் அவங்க நிறைய பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஹானர் பண்ணிருக்காங்க. அடுத்து யுஎன் ஜெனரல் அசம்பிளில ஃபர்ஸ்ட் இந்தியன் சிங்கர் டு பெர்ஃபார்ம் வந்து யாருன்னு கேட்டா எம்.எஸ். சுப்புலட்சுமி. இவங்க வாங்கின அவார்டு எல்லா அவார்டுமே வாங்கியிருப்பாங்க. ராமன் மக்சசி அவார்டு, பாரத ரத்னா, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், சங்கீத் நாடக அகாடமி அவார்டு,
சங்கீத கலாநிதி, இந்திரா காந்தி அவார்ட் ஃபார் நேஷனல் இன்டகிரேஷன்ஸ் எல்லா அவார்டுமே வாங்கியிருக்காங்க எம்.எஸ். சுப்புலட்சுமி. தெரிஞ்சுக்கிற வேண்டியது 1998ல ஃபர்ஸ்ட் ஒரு மியூசிக் ரிலேட்டடா இருக்கவங்க வாங்குனது யாருன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. அதனால என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் யாருன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. ஆன்சர் டி. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். Who among the following was the first Indian musician to receive கிராமி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு? ஆக்சுவலி கிராமி அவார்டு ரொம்ப ஃபேமஸ். அதில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க? அது இந்தியன் மியூசிஷியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன, மியூசிக் ரிலேட்டடா, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடா நிறைய பேர் படிப்போம். அதுல ஃபேமஸான ஒருத்தங்க தான் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பண்டிட் ரவிசங்கர். ஸோ இது இவர் தான் இமேஜ். இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இவர் ரிலேட்டடா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இவாஸ் இந்தியன் சித்தார் பிளேயர். அவர் கையில வச்சுக்கிறே வந்து சித்தார். பிலாங் டு மைகர் கரானா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கரானா மீன்ஸ் வந்து கதக்கோட வந்து டைப் தான் கரானா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தோம். மைகர் கரானா ஃபவுண்ட் பண்ணது அலாவுதீன் கான். அவரோட சிஷியன் தான் வந்து பண்டிட் ரவிசங்கர். ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்போசர் டு வின் த கிராமி அவார்டு அண்ட் ஆல்சோ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுமே வந்து வாங்கியிருக்காரு. இவரோட ஆட்டோபயோகிராஃபி மை லைஃப் மை மியூசிக் அப்படின்னு வரும். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தா, யாரு ஃபர்ஸ்ட் இந்தியன் மியூசிஷியன் டு ரிசீவ் த கிராமி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னு பார்த்தா பண்டிட் ரவிசங்கர். ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிங்கர் இஸ் a recipient ஆஃப் தாதா சாஹேப் பால்கே அவார்டு? இந்த அவார்டு என்ன சொல்றோம், சினிமாவோட ஒரு ஹையஸ்ட் வந்துன்னா அவார்டு தான். இந்தியன் சினிமாவோட ஹையஸ்ட் ஒரு அவார்டு சொல்றாங்கன்னா அது தாதா சாஹேப் பால்கே அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரு, எந்த சிங்கர் வாங்கினாங்க, அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆஷா போலி. இவங்க யாருன்னு சொல்லிட்டு இன்னொரு கொஸ்டின் இருக்கும். அதுல நான் என்டையரா சொல்றேன், தெரிஞ்சுக்கிற வேண்டும். தாதா சாஹேப் பால்கே அவார்டு வந்து ஹையஸ்ட் அவார்டு இன் இந்தியன் சினிமா. யாரு கொடுப்பாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் சினிமா. இது மிஸ்டர் ரஜினிகாந்த், அதே மாதிரி அமிதாப் பச்சன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். ஷீ ரிசீவ்ட் தாதா சாஹிப் பால்கே அவார்டு இந்த இயர் 2000 வாங்கியிருக்காங்க ஃபார் ஹர் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் சினிமா. இது எல்லாமே ஜஸ்ட் பேசிக். இது வந்து நாற்பத்தி லட்சம். இதுல நம்ம அதர் ஆப்ஷன் இருந்தது சோனு நிகம், நேஹா கக்கர், அஜித் சிங். இவங்க எல்லாம் ஃபேமஸான சிங்கர். பட் இன்னும் அவங்க வந்து என்ன தாதா சாஹிப் பால்கே அவார்டு வாங்கவே இல்லை. ரைட்டா? இப்போ வாங்கினது ஏன்னா ஆஷா போலே தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஆஷா போலே. ஆன்சர் பி தான் வரும். ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்க. ஐடென்டிஃபை த ஃபேமஸ் இந்தியன் மியூசிக் பர்சனாலிட்டி இன் 2011. The Guinness Book of World Record officially acknowledged her as a most recorded artist in music history அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் தான் யார் வருவாங்கன்னா ஆஷா போலே. இதுக்கு முன்னாடி கொஸ்டினே சொன்னேன், ஆஷா போலே யாருன்னு சொல்லிட்டு இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினை பாருங்களேன். இவங்க தான் ஆஷா போலே. ஆஷா போலே ரிலேட்டடா நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இவங்க பெண்டி பசார் கரணா அப்படின்னு சொல்லிட்டு மும்பைல இருக்கும். கரணா வந்து கதக். அப்ப கதக்குல இருக்க ஒரு டைப்ல பெண்டி பசார் கரணா இருக்கு. அதுல பிலாங் பண்ணவங்க தான் யாருன்னா அந்த ஆஷா போலே. இவங்களோட குரு ஆர் டீச்சர் அப்படின்னா நவ்ரங் நாக்புர்கர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் என்னன்னா மோஸ்ட் ரெக்கார்டட் ஆர்டிஸ்ட் இன் மியூசிக் ஹிஸ்டரி. யாரு கொடுத்தோம்? கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் இன் 2011. இவங்க வாங்கின அவார்டு பார்த்தோம் பத்ம விபூஷன், அதே மாதிரி தாதா சாஹிப் பால்கே. இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே சொல்லிட்டு ஒரு ஆர்ட் பர்சன் ரிலேட்டடா ஒரு வீடியோ பார்ப்போம். அதுல என்டையரா நம்ம யார் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி கவர் பண்ணுவோம். அதோட இதுதான் இங்கே நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆஷா போலே. அதனால ஆன்சர் இங்கே தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பிரீஃபா பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. லதா மங்கேஷ்கர் ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் பிளேபேக் சாங் ஃபார் டான்ஸ் ஃபிலிம் இருக்குல்ல. இது ரொம்பவே வந்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில பேருக்கு லதா மங்கேஷ்கர் யாருன்னு தெரிஞ்சிருக்கலாம். பட் அவங்க ஃபர்ஸ்ட் பாடின சாங் எந்த ஃபிலிம்னு சொல்லிட்டு அவ்வளவு இன்டெப்தா படிச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் இது வந்து ரொம்பவே ஃபேக்ட்னு சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா லதா மங்கேஷ்கர் இவங்க தான் இமேஜ். ஜஸ்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா ஷி வாஸ் அ குயின் ஆஃப் மெலடி அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டிங்கிள் ஆஃப் பாலிவுட் ஆர் வந்து ஸ்வர் கோகிலா அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க 13 வயசுல வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஃபிலிம்னா மராத்தி ஃபிலிம். அப்ப என்ன சொல்லலாம், அந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் மராத்தி தான் வரும். அடுத்து அடிஷனலா பார்த்தா மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் இவங்களோட பேர்ல ஒரு அவார்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன் 1984ல. இவங்களோட டீச்சர் அப்படின்னு பார்த்தா அமன் அலிகான் பெண்டி பசா கரனோட சார்ந்தவங்க. அப்ப இது எல்லாமே லதா மங்கேஷ்கர் ரிலேட்டட் நம்ம படிக்கும்போது லேர்ன் பண்ண வேண்டியது. இதுக்குமே நான் ஸ்டாட்டிக் ஜிகேயோட வந்துன்னா பிபிடி தான். அதுதான் அப்படியே வந்து காப்பி பண்ணி இங்கேயும் போட்டிருக்கேன். என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, நம்ம ஆர்ட் பர்சனாலிட்டி ஸ்ட்ராட்டஜிக்கு படிக்கும்போது என்டையரா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாமே கவர் பண்ணும். அது நல்லாவே எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா மராத்தி ஃபிலிம். அதனால ஆன்சர் சி தான் வரும். ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். Alarega left home at the age 12 to learn a musical instrument under the great master Ustad Mian Hadid Baksh. She became a renowned player of dance. இதுல என்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஃபேமஸான மியூசிஷியன் கொடுத்துட்டு அவங்க எது ரைட்டரா சார்ந்தவங்க, அதான் கொஸ்டினா கேட்கும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? தபலா பிளேயர்ல ரொம்ப ஃபேமஸ் வந்துன்னா உஸ்தாத் அல்லாரேகா, ஜாகிர் ஹுசைன், விக்ரம் கோஷ், நிகில் கோஷ், ஆனந்த் கோல் பந்தோபதி,
அனுக்லால் மிஸ்ரா, பண்டிட் சொப்பன் சௌத்ரி. இது ஏன் சொல்றேன்னா நம்ம தபலா ரிலேட்டடா மைண்ட் மேப் வந்து படிப்போம். ஸோ இதான் அந்த மைண்ட் மேப். இது எப்படி கவர் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட் அண்ட் பர்சனாலிட்டில மியூசிக் ரிலேட்டடா யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் கவர் பண்ணுவோம். அட் த எண்ட் நான் என்ன கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் கொடுக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா பிக்சர் கிடைச்சிரும். ஓகே இவங்களா தான் நம்ம லேர்ன் பண்ணணும் ஃபார் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். இதுல என்னன்னா தபலா பிளேயர்ல கேட்டது என்ன அல்லாரகே கேட்டதான். இந்த ஜாகிர் ஹுசேன் எது ரிலேட்டடா படிக்கலாம்னா நீங்க மங்கி மேன் அப்படின்னு வந்து ஒரு மூவி இருக்கும். ஸோ ரொம்ப ஃபேமஸான வந்துன்னா தேவ் பட்டேலோட மூவி. அதுல நீங்க யூடியூப்ல போட்ட கூட வந்து என்னன்னா நிறைய சீன்ஸ்ல வந்து ஒரு தபலா வாசிப்பாரு. ஜஸ்ட் வந்து நம்ம வச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஏறும். அல்லா ரேகா என்ன பிளேயர்னா தபலா பிளேயர். அதனால ஆன்சர் சி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பிரீஃபா பார்க்கலாம். விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் தபலா அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி நம்ம தபலா பிளேயர் ஃபேமஸான யாரெல்லாம் பார்த்தோம். பட் இந்த இடத்துல பாருங்களேன் நம்ம பார்த்த பேர்லாம் வந்து ஒண்ணுமே இந்த இடத்துல கிடையாது. ஏன்னா இந்த உஸ்தாத் அல்லா ரேகம், ஜாகிர் ஹுசைன், அதே மாதிரி வந்துன்னா கோஸ்ட் முடியுது, ஆனந்த் கோபால் அப்படின்னு வருது, மிஷ்ரான் முடியுது, சௌத்ரி முடியுது. இந்த மாதிரி பேரே இங்க பாருங்களேன் இதுவே கிடையாது. பட் எப்படி வேற மாதிரி வந்து ஆன்சர் பண்ணலாம். இப்போ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு நிறைய ஃபேமஸான வந்து என்னன்னா தபலா சித்தார்னு சொல்லி ஒன் பை ஒன் லேர்ன் பண்ணுவோம். அதுல ஃபேமஸான யாராவது இருந்தாங்கன்னா அதுல தெரிஞ்சவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் எலிமினேட் பண்ண முடியும். இந்த இடத்துல ஜாகூர் கூன் அப்படின்னு இருக்காருல்ல. ஆக்சுவலி ஜாகூர் கூன் வந்து இங்க ஒருவர் யாரு ரிலேட்டட் சராங்கி. இதுவுமே வந்து மைண்ட் மேப் தான். சரங்கில ஃபேமஸான யாராலும் பண்டித் வந்து ராம் நாராயண் வருவார், உஸ்தாத் வந்து சப்தி கான், அதே மாதிரி பந்து கான், அதே மாதிரி அப்துல் வந்து லத்தீப் கான், அதே மாதிரி உஸ்தாத் சுல்தான் கான். இவங்க எல்லாமே ரிலேட்டட் வந்து சரங்கி. ஏன் இந்த இடத்துல மின் பண்றேன்னா இப்ப சரங்கில இவங்க எல்லாம் ஃபேமஸான தெரியும் போது அப்ப கண்டிப்பா சரங்கில வந்து சவுர் கான் வராரு. அப்ப இவர் வரும்போது கண்டிப்பா இவர் தபல் ரிலேட்டடா வரமாட்டான்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் எப்படின்னா ஜாகூர் கான் வந்து வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா கொஸ்டின் ஆஸ்கிங் பட் நாட் அசோசியேட் வித் தபலா. அதனால ஆன்சர் என்னன்னா ஏதான் வரும் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். Who popularized the Pandanallur style in Bharatanatyam and received Padma Bhushan in 2004 சொன்னாங்க. இந்த பண்டநல்லூர் ஸ்டைல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது ஒரு ஸ்டைல் ஆஃப் அதாவது ஒரு யூனிக் வே ஆஃப் வந்து என்னன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பரதநாட்டியம்னு சொல்லுவாங்க. அது யாரு வந்து பண்ணா அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? அலமேர் வள்ளி. ஆக்சுவலி இவங்க எங்க லேர்ன் பண்ணுவோம்னா கிளாசிக்கல் டான்ஸ் ரிலேட்டடா கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே பார்ப்போம். அதுல நான் என்டையரா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். அதோட பிபிடி தான் இங்கே நான் மீன் பண்ணியிருக்கேன். இப்ப என்னன்னா அலமேர் வழி ரிலேட்டடா நம்ம என்னெல்லாம் படிக்கணும். பண்டநல்லூர் ஸ்டைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன பரதநாட்டியமோட ஒரு டைப். அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பாப்புலரைஸ் பண்ணது வந்து இவங்க தான். ஷி ஃபவுண்டட் வந்து இப்பசிகா டான்ஸ் ஃபவுண்டேஷன் இன் சென்னை 1984. இதுவுமே நிறைய டைம் வந்து எஸ்எஸ்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். அடுத்த அவார்டு அப்படின்னு பார்த்தோம் பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பாரிஸ்ல கொடுக்குற அவார்டு வாங்கியிருக்காங்க. சங்கீத் நாடக அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க. பத்ம பூஷன் வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே என்னன்னா அலமேர் வழி இவங்க ரிலேட்டடா நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் டி அலமேர் வள்ளி அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இது பாருங்களேன். ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் அ செலிப்ரேட்டட் சரோத் மாஸ்ட்ரோ அப்படின்னு இருக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சரோத் ரிலேட்டடா ஃபேமஸான பிளேயர் யாரெல்லாம் ஒன் பை ஒன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தா அலாவுதீன் கான். அலாவுதீன் கான் யாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அஜ்மத் அலி கான், அடுத்து அலி அக்பர் கான், ஹஃபீஸ் அலி கான், ராஜீவ் தரனா, புத்ததே தாஸ்குத்தா. இவங்க எல்லாமே ஃபேமஸான வந்துன்னா சரோத் பிளேயர். அடிக்கடி கொஸ்டினை வந்து எஸ்எஸ்ல கேட்டது. இதுல கொஞ்சம் இன்னும் இன்டெப்தா பார்த்தோம்னா இவங்க எல்லாமே யாரு? அதாவது அலாவுதீன் கான், அந்த அலி கான் அப்படிலாம் வருதுல. இவங்க எல்லாமே ரிலேட்டட் வந்து மைகர் கரானா ரிலேட்டடா வருவாங்க. கரானா மீன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். கதக்கோட வந்துன்னா சில மெத்தட் ஆர் ஸ்டைல் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கரானா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ராஜீவ் தரனா டிசிப்ளா வந்துன்னா அலி அக்பர் கான். இது இம்பார்ட்டன்ட் வந்துன்னா நிறைய டைம்ல கேட்டது. இதுல அடிஷனலா ஒருத்தவங்க யாரை ஆட் பண்ணோம்? சரீன் சர்மா. இவங்க ஃபேமஸ் வந்துன்னா செலிப்ரேட்டட் வந்துன்னா சரோத் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஏன் இதை லேர்ன் பண்ணிருக்காங்கன்னா ரவிசங்கர் அலி அக்பர் கான் இவங்களோட வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அதன் மூலம் வந்துன்னா ஒரு லவ் வந்து அதுக்கப்புறம் என்ன சரோத் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் யாரு அப்படின்னு மட்டும் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்னவா சரி சர்மா ரிலேட்டட் டு வந்துன்னா சரோத் மாஸ்டர். இது வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பிரீஃபா பார்த்தோம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விதிஷி சரண் ராணி இஸ் ஃபேமஸ் ஃபார் பிளேயிங் விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல. இதுலயும் ஃபேமஸான ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடான பர்சனாலிட்டி பேரை கொடுத்துட்டு அவங்க எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க அதான் வந்து கொஸ்டினா கேட்டுக்கணும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சரோத் பிளேயர். ஆக்சுவலி இவங்க எல்லாமே வந்து ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ட் இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சரோத் ரிலேட்டடா யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அவங்க ஃபேமஸ் அடிக்கடி எஸ்எஸ்ல வந்து ரிப்பீட்டடா கேட்டவங்களை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் இல்லைன்னா ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். விதிஷி சரண் ராணி ரிலேட்டட் வந்து சரோத் பிளேயர். இவங்க நிறைய நேஷனல் இன்டர்நேஷனல் மியூசிக் ஃபெஸ்டிவல் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சரோத். அதனால ஆன்சர் டி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஹூ வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் த மெலடி குயின் இன் இந்தியா இருக்குல்ல. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். மெலடி குயின் யாரு சொல்லுவாங்கன்னா
லதா மங்கேஷ்கர்லாம் சொல்லுவாங்க. இவங்க இமேஜ் நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இவங்க மெலடி குயின் ஆஃப் இந்தியா ஆர் குயின் ஆஃப் மெலடின்னு சொல்லலாம். த நைட்டிங்கல் ஆஃப் பாலிவுட் ஆர் வந்து ஸ்வர் கோகிலான்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ண சாங் அப்படின்னா மராத்தி ஃபிலிம். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினாவே இதுக்கு முன்னாடி கேட்டோம். இது வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். இவங்க ரிலேட்டடா ஒரு அவார்டு வந்து மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த இயர் வந்து 1984. இவங்களோட டீச்சர் பார்த்தோம் அமன் அலிகான். எந்த கரணா அப்படின்னு பார்த்தோம்னா பெண்டி பசார் கரணா. இனி எங்க இருக்கும்னா மும்பைல இருக்கும். இதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து கேட்டேன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? மெலடி குயின் அப்படின்னு வந்தவே நம்ம மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது லதா மங்கேஷ்கர். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பார்த்தலாம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். Who among the following was awarded with Padma Vibhushan in the year 1986 and choreographed famous song Kahe Chat Mohe from the movie Devdas and Mohe Rang Du Lal from Bajirao Mastani. இது ஏன் நான் ட்ரிக்கியான கொஸ்டின் சொன்னேன்னா இங்க பாருங்களேன், தேவதாஸ் பாஜிராவ் மஸ்தானி இது எல்லாமே வந்து ஹிந்தி மூவி. ஹிந்தி மூவில ஒருத்தவங்க வந்து கொரியோகிராஃப் பண்ணி அவங்க வந்து என்னன்னா அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும் ரைட்டா. அதனாலதான் சொல்றேன் இது கொஞ்சம் ட்ரிக்கி. பட் இது வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன? பிர்ஜு மகராஜ். இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா பத்மா விபூஷன்ஸ் வந்து 1987 வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி இவர் 2 இதுக்கு கொரியோகிராஃப் பண்ணிருப்பாரு. பாஜிராவ் மஸ்தானில ஒரு சாங்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா தேவதாஸ்ல வர சாங்கும் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. இதோட அடிஷனலா பார்த்தோன்னா இவங்க ரொம்ப ஃபேமஸான கதக் டான்சர் அண்ட் வந்து கொரியோகிராஃபர். இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா கமல் விஸ்வரூபம் மூவி பார்த்திருப்போம். அதுல ஒரு நல்ல சாங் வரும் தெரியுங்களா? அந்த சாங்க கொரியோகிராஃப் பண்ணதே வந்து இவர் தான். நீங்க ஜஸ்ட் மேக்கிங் வீடியோ பார்த்தா கூட இவர் வந்து வருவார். இவர் பேர் தான் வந்து பிர்ஜு மகராஜ். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். இதோட அடிஷனல் தெரிஞ்சுக்கிறேன்னு அதே மாதிரி இவரோட சம்பந்தப்பட்ட ஃபேமிலி மெம்பர் லைக் ஷம்பு மகராஜ், அதே மாதிரி லட்சு மகராஜ், அதே மாதிரி இவங்க அப்பா வந்து அர்ச்சன் மகராஜ். இவங்க எல்லாமே ரிலேட்டட் டு வந்து கதக் டான்ஸர் ரொம்ப ஃபேமஸான அடிக்கடி எஸ்எஸ்ல ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இவர் எஸ்டாப்ளிஷ் த இன்ஸ்டிடியூஷன் நேம்டு வந்து காலஸ்ரம். இதுவுமே வந்து நம்ம பார்ட் 1 ஆர்ட் பர்சனாலிட்டி பார்ட் 1ல கொஸ்டினா கேட்டேன்னா அதையும் இந்த இடத்துல நான் மீன் பண்ணியிருக்கேன் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டித் பிர்ஜு மகராஜ். அதனால ஆன்சர் வந்து இதா வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சினிமா ரிலேட்டடாகவும் நல்ல கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பிரீஃபா வந்து என்ன பார்த்தோம். இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஏன்னா இல்ல பாம்பே ராம்நாத் இஸ் அ ஃபேமஸ் டேஸ் சிங்கர் ஆஃப் இந்தியன் இருக்குல்ல. நிறைய பேர் பார்த்தோன்னே அது யாரு பாம்பே ராம்நாத் இவங்க யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போலாம். பட் இவங்களோட ஃபுல் நேம் சொன்னோன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பா நீங்க ஸ்கிப்பே பண்ண மாட்டீங்க. பாம்பே ஜெயஸ்ரீ மேம். அவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாம்பே ஜெயஸ்ரீ ராம்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா அந்த ஜெயஸ்ரீயை கட் பண்ணாங்க. ஜெயஸ்ரீ சொல்லி தான் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடணும். அதனால அதை கட் பண்ணிட்டு சொல்றானுங்க. இவங்க ஃபேமஸான கர்நாடிக் சிங்கர். இவங்க பாடின பாட்டு வந்து தமிழ்ல வசீகரா அதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கும். கண்டிப்பா வந்து நமக்கு யாருக்குமே அவங்களுக்கு மறக்காது பாம்பே ஜெயஸ்ரீ மேம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா பாம்பே ராம்நாத் பாம்பே ஜெயஸ்ரீ மேம் வந்து ஃபேமஸான கர்நாடிக் சிங்கர். அதனால ஆன்சர் வந்து இதா வரும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதை பாருங்களேன். Who among the following was awarded the prestigious title of நிரித்தச்சாரியா conferred by the மகாராஜா ஆஃப் மணிப்பூர்? இதுல எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா மகாராஜா மணிப்பூர் சொல்றாங்கல்ல, அங்க டைட்டில் வந்து கொடுத்துருக்காருன்னா அங்க இருக்கிற ஃபேமஸான கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்தோம்னா மணிப்பூரி. அப்ப மணிப்பூரியோட கிளாசிக்கல் டான்ஸ்ல இருக்கிற ஃபேமஸான எக்ஸ்போனன்ட் வந்து யாரு தெரிஞ்சா போதும். அவங்கள கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து என்னன்னா பிரஸ்டீஜியஸ் டைட்டிலான நிருத்தச்சாரியா வந்து கொடுத்திருப்பாரு. யாருன்னா மகாராஜா ஆஃப் மணிப்பூர் ரைட்டா. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? குரு பிபின் சிங். ஸோ இவரோட இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இவர் ரிலேட்டடா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபேமஸான வந்து மணிப்புரி டான்ஸோட டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வாங்கின அவார்டு பார்த்தா சங்கீத் நாடக அகாடமி, காளிதாஸ் சம்மன், அதே மாதிரி டைட்டில் மகாராஜா மணிப்பூர் கொடுத்தா 2 டைட்டில். ஒன்னு வந்து நாட்டியச்சாரியா, இன்னொன்னு வந்து ஹன்ஜோபா. ஸோ 2 டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைட்டில் நம்மளுக்கு வந்து கொஸ்டினா கேட்டது. இது எல்லாத்தையும் நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிக் டான்ஸ் ரிலேட்டடா பார்ப்போம். அதுல ஒரு டான்ஸுமே இப்ப மணிப்பூரி டான்ஸ் இருக்குன்னா அதுல ஃபேமஸான எக்ஸ்போனன்ட் யாரு அவங்க எல்லாத்தையும் இதே மாதிரி வந்து பார்ப்போம். அங்க கவர் பண்ண ஸ்லைடு தான் இங்கேயும் வந்து எடுத்து போட்டிருக்கேன். இந்த ஸ்லைடு தான் இதே மாதிரி தான் நம்ம வந்து அங்கேயும் படிப்போம் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா குரு பிபின் சிங். அதனால ஆன்சர் கீதா வரும் ரைட்டா. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. அது என்னன்னா இங்க சிங் அப்படின்னு இருக்கு. சிங் அப்படின்னு வந்தாவே வச்சவங்க யாரு பஞ்சாப் வச்சுதான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க மணிப்பூர் இருக்கு சிங் வரும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுதான் எலிமினேட் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணாதீங்க. ஒரு எக்ஸப்ஷன், அதாவது குரு பிபின் சிங் ரிலேட்டட் டு எது ரிலேட்டடா வருவாங்க மணிப்பூரி டான்ஸ் வருவாரு. இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். Who among the following is widely credited for introducing new form of music, theatrical performance, language and the சத்திரியா டான்ஸ்? இந்த சத்திரியா டான்ஸ் இதுதான் வந்து க்ளூ. சத்திரியா டான்ஸ் அப்படின்னு வந்தாவே நம்ம கனெக்ட் பண்ற ஸ்டேட் வந்து அசாம். ஏன்னா 8 கிளாசிக்கல் டான்ஸ்ல ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் தான் வந்து சத்திரியா. அது எங்க இருக்குன்னா அசாம். சத்திரியா டான்ஸ் அப்படின்னு வந்தாவே இவர் ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னா சங்கர தேவா. அப்ப எப்படி கனெக்ட் பண்ணா
சத்திரியா, சங்கரதேவா, அசாம் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். இவர் ரிலேட்டடா எங்க நம்ம படிப்போம்னா அதே ஸ்ட்ராட்டஜிக்கல நான் கிளாசிக்கல் டான்ஸ்ல வந்து கவர் பண்றேன். அந்த ஸ்லைட் தான் இங்கே நான் போட்டிருக்கேன். இப்ப சத்திரியா டான்ஸ் அப்படின்னு வந்தாவே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிற வேண்டியது அசாம். இது என்னன்னா நியூ வைஷ்ணவேட் மூவ்மெண்ட் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆயிருக்கும். யார் ஸ்டார்ட் பண்ண ஸ்ரீமந்த சங்கரதேவா இன் வந்து 15th செஞ்சுரி. அப்ப என்ன சங்கரதேவா சத்திரிய டான்ஸ் அப்படின்னு வந்தாவே சங்கரதேவா வரணும். இது நியூ வைஷ்ணவேட் வந்து மூவ்மெண்ட் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து அசம். இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டா. இதுல அடுத்த இம்பார்ட்டன்ட் இப்ப சத்திரிய டான்ஸ் அப்படின்னு வந்தாவே ரெண்டு ஸ்டைலா சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பௌரசிக் பாங்கி, தாண்டவா ஆர் வந்து மாஸ்குலின் ஸ்டைல். இன்னொன்னு ஸ்ரீ பாங்கி. இந்த பாங்கி அப்படின்னு வந்தாவே என்ன ஞாபகத்துல வச்சுக்கன்னா சத்திரியா அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டா. இந்த ஸ்ரீ பாங்கி லக்ஷயா ஆர் வந்து ஃபெமைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டே ஞாபகத்துல வச்சுக்கலாம். சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஸ்ரீமந்த சங்கரதேவா. அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பிரீஃபா வந்து பார்த்தா இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஜெயந்தி குமரேஷ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்மோஸ்ட் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் என்னன்னா அதேதான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கொடுத்துட்டு அதோட பேரை கொடுத்து அவங்க எதிரிட வாசிப்பாங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டேன். இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஃபேக்சுவல் தான். ஏன்னா ஜஸ்ட் வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிற போறோம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா இவங்க பாருங்களேன். ஜெயந்தி குமரேஷ் இவங்க இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். ஃபேமஸான வந்து என்ன வீணா பிளேயர். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் வீணா வரும். ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபாஸ்டா பார்த்தலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். அலி அக்பர் கான் இஸ் அசோசியேட் வித் விச் ஆஃப் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல. அலி அக்பர் கான் ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். ஸோ அந்த மைண்ட் மேப்ல பார்க்கும்போது சர்வத்திர ஃபேமஸான வந்து என்னன்னா பிளேயர் எல்லாம் பார்த்தோம். அலாவுதீன் கான், அஜ்மத் வந்து அலி கான், அலி அக்பர் கான், ஹபீஸ் அலி கான், ராஜீவ் தாரநாத், புத்தவதே தாஸ் குப்தா. ஸோ இங்க எல்லாமே வந்து ஃபேமஸான வந்து சர்வத் பிளேயர். நம்ம கொஸ்டின் கேட்டது வந்துன்னா அலி அக்பர் கான். அதனால ஆன்சர் என்னன்னா அலி அக்பர் கான் ரிலேட்டட் வந்து சர்வத் பிளேயர். ஆன்சர் பி தான் வரும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்டா பார்த்தோம். இந்த வீடியோட கடைசி கொஸ்டின் இந்தோர் கரணா இஸ் ஒன் ஆஃப் த வோக்கல் கரணா ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக். இட் வாஸ் ஃபவுண்டட் பை இருக்கலாம். ஆக்சுவலி கரணா ரிலேட்டடாகவும் நான் வந்து என்னன்னா ஸ்டாட்டிக் ஜிக் ரிலேட்டடா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். தெரிஞ்சுக்கிற வேண்டாம் இந்தோர் கரணா இது எல்லாமே கதக்கோட வந்து ஸ்டைல் ஆர் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதை யாரும் ஃபவுண்ட் பண்ணியா அதான் கொஸ்டினா கேட்கும். இப்போ இந்தோர் கரணா அப்படின்னு வந்தாவே இது ஃபவுண்டட் பை வந்து உஸ்தாத் வந்து அமீர்கம். இதுல அடிஷ்னலா பார்த்தா ஃபேமஸான எக்ஸ்பிளன் பார்த்தோம் அப்படின்னா கோகுலன் சாவேஜி மகாராஜா, கங்கனா பானர்ஜி, சாந்தி சர்மா, ராஜ் வர்மா, ராம்னிக் சிங், அங்கில் குமார் தாஸ், அமர்ஜித் கர். இவங்க எல்லாமே ஃபேமஸ் எக்ஸ்போனன்ட் ஆஃப் வந்து இந்தோர் கரணம். இது நம்ம ஸ்டாட்டிக் ஜிக்கு பார்க்கும்போது அங்க நான் ஒரு வந்து என்ன ஒரு ஷார்ட் கட்ஸோட சொல்லிடுறேன். இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இவங்க ரிலேட்டட் டு வந்து இந்தோர் கர்னா ஃபவுண்டட் பை பார்த்தோம் அப்படின்னா உஸ்தாத் அமீர் கான். அதனால ஆன்சர் வந்து ஏதான் ஒரு ரேட்டம். இதோட ஆர்ட் பர்சனாலிட்டி ரிலேட்டடா பார்ட் 3 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட கண்டினியூஸ் பார்ட்னா ஆர்ட் பர்சனாலிட்டி பார்ட் 4 நம்ம அப்கமிங்ல பார்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு இல்ல எனி கன்சர்ன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.